ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸை ஃபிட்டிங்காக எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒரு ப்ளவுஸ் ஃபிட்டிங்காக இருக்கிறதுக்கு ஒரு 5 டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம்னாவே போதும். ப்ளவுஸை ஃபிட்டிங்காக எல்லாத்துக்குமே தைச்சி கொடுக்க முடியும். ஃபஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஷோல்டர் லூஸ். ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா சுருக்கங்கள், அதாவது ஸ்லீவில் சுருக்கம் வருது, ஃப்ரண்ட் சைடு பீஸில் சுருக்கம், அது இல்லை அப்படின்னா பேக் சைடு பீஸில் சுருக்கம். இந்த 3 சைடுமே இல்லைன்னா ஆம்கோல்கிட்ட சுருக்கம் வரும். ஆம்கோல் சைடு பார்த்துட்டோம்னா அதிகமான பீஸ் அந்த இடத்துல சேர்ந்துருக்கும். அதைத்தான் ஆம்கோல் சுருக்கம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கப்பு ஃபிட்டிங்காக இல்லாமல் கப் சேஃப்ட்டை லூஸாக இருக்கிறது, கீழே சேக் ஆகிறது. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா பட்டி மேலே இருக்கிறது, கை தூக்கணும் அப்படின்னா பார்த்துட்டிங்கன்னா ப்ளவுஸும் சேர்ந்து வரும். இது எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ப்ளவுஸோட ஃபிட்டிங்க்கு அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த விஷயத்தையெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணோம்னாவே போதும், ஈஸியாக ப்ளவுஸ் ஃபிட்டிங்கை தைச்சி கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா ஷோல்டர் லூஸ் தான் காமனாக எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அந்த ஷோல்டர் லூஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பேக் பீஸில் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி ஷோல்டர் லூஸ் அப்படின்னாவே நமக்கு ஃப்ரண்ட் சைடு தான் அதிகமாக அந்த கம்ப்ளைண்ட் வரும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் ஒரு 1/4 இன்ச், அதாவது ஹூக் மாட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம கிராஸ் எடுக்கணும். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி 1/4 இன்ச்சில் கிராஸ் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு நான் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஷோல்டர்கிட்ட, அதாவது பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டையும் ஜாயின் பண்ணி தைப்போம் இல்லைங்களா, அந்த ஷோல்டர்கிட்ட தான் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுவும் ஒரு 1/4 இன்ச் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா பேக்கில் ரொம்ப நெக் இறக்கி போட்டிங்க அப்படின்னா நம்ம ஆம்கோல் சைடு ஒரு 1/2 இன்ச் ஃப்ரண்ட்டில் தள்ளி கொண்டு வந்துடணும். அதாவது பார்த்துட்டிங்கன்னா 8.5 இன்ச் மார்பு சுற்றளவு வைக்கிறீங்க அப்படின்னா 8 இன்ச் வச்சா போதும், கரெக்டாக இருக்கும். அதாவது பேக் நெக் ரொம்ப இறக்கமாக போடுறவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும், மற்றவங்களுக்கு இது பொருந்தாது. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி 1/2 இன்ச் ஃபுல்லாக எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. ஏன்னா இது எல்லாத்துக்கும் செட் ஆகாது. மோஸ்ட்லி பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் இல்லாதவங்களுக்கு, அதாவது ஜஸ்ட்டு சேஃபே அதிகமாக இல்லாதவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஓரளவுக்கு மீடியம் சைஸ் ஜஸ்ட் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மெத்தட் செட் ஆகாது. ஸோ நான் ஷோல்டர் லூஸ்க்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஸ்லீவில் வரக்கூடிய சுருக்கங்கள் தான். ஸ்லீவில் எதனால் சுருக்கம் வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம அடிக்கை மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதாவது அண்டர் ஆர்ம், அந்த இடத்துல 2.5 இன்ச் 3 இன்ச்சுன்னு சொல்லி நம்ம ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து வைப்போம். அந்த மெஷர்மெண்ட் கம்மியாக இருந்தாவோ அதிகமாக இருந்தாவோ இந்த சுருக்கங்கள் வரும். கம்மியாக இருந்துட்டால் சுருக்கம் வரும். அதிகமாக வச்சுட்டோம் அப்படின்னா பார்த்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, ஸ்லீவ் ஆம்கோல் சைடு உருண்டுட்டு வந்துடும். அதாவது ஒரு சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு அந்த ஸ்லீவ் சுருண்டுட்டே வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் பார்த்துட்டிங்கன்னா அடிக்கை மெஷர்மெண்ட் நம்ம ரொம்ப அதிகமாக வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் நமக்கு வரும். நான் அடிக்கை மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது செஸ்ட் ரவுண்டுகிட்டேருந்து ஒரு 1 இன்ச் முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதே நம்ம அண்டர் ஆர்முக்கு வச்சோம்னா அந்த ஸ்லீவ் சுருக்கம் அதிகமாக வராது. ஒரு சிலர் அந்த மாதிரியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பர்டிகுலராக எல்லாத்துக்குமே ஒரே ஒரு மெஷர்மெண்ட் வைப்பாங்க. 2.5 இன்ச்சுனா 2.5 இன்ச்சு, இல்லை 3 இன்ச்சுனா 3 இன்ச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இன்னும் ஒரு சிலர் 3.5 இன்ச்சு 4 இன்ச்சு வரைக்குமே கொண்டு போவாங்க. ஸோ அது ஒவ்வொருத்தரோட போடுற கட்டிங் ஸ்டைலை பொறுத்து அந்த மெஷர்மெண்ட் மாறுபடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு பீஸில் சுருக்கம் வருது. அந்த ஃப்ரண்ட் சைடு சுருக்கம் எதனால் வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஷோல்டர் 5 இன்ச் வைக்க வேண்டிய இடத்துல 6 இன்ச் வச்சுருப்போம், இல்லை 6 இன்ச் வைக்க வேண்டிய இடத்துல 6.5 இன்ச் வச்சுருப்போம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1/2 இன்ச் நமக்கு அங்கே அதிகமாக வரும். அப்போ அந்த 1/2 இன்ச்சுக்கு உண்டான சுருக்கம் நமக்கு ப்ளவுஸில் தெரியும்.
அதாவது அந்த ஃப்ரண்ட் பீஸில் வந்துட்டு நமக்கு சுருக்கங்கள் தெரியும். அதுக்கு ரீசன் வந்துட்டு நம்ம அந்த ஷோல்டர் பாயிண்ட் வந்துட்டு எவ்வளோ வைக்கணுமோ அவ்வளோதான் வைக்கணும். அதுக்கு மேலே வந்து அதிகமாக வந்து நம்ம எடுக்கக்கூடாது. அதுக்கு மேலே அதிகமாக வச்சோம்னா நமக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு பீஸில் வந்துட்டு சுருக்கம் கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் இதில் கவனிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு 5 இன்ச் வைக்க வேண்டிய இடத்துல 5 இன்ச் வச்சு நம்ம கட்டிங் போட்டோம் அப்படின்னா அந்த சுருக்கம் வந்து வராது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்ம இங்கே ஷோல்டர்கிட்ட வந்து ஒரு 1/2 இன்ச் குறைச்சிட்டோம் அப்படின்னா ஸ்லீவில் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம ஸ்லீவோட உயரத்தை வந்து அதிகமாக வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு கொஞ்சம் மேலே இருந்த மாதிரி இருக்கும். அது வந்து அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. கரெக்டாக இருக்காது மீன்ஸ் ஸ்லீவ் வந்துட்டு கஸ்டமருக்கு வந்துட்டு கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி இருக்கும். நம்ம கொடுத்த ஸ்லீவோட லென்த் இது இல்லையே, ஒரு 1/2 இன்ச் வந்து கம்மியாக வச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷோல்டர்கிட்ட வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து சுருக்கம் வருது அப்படிங்கிறக்காக குறைச்சிட்டோம் அப்படின்னா ஸ்லீவில் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் அதிகமாக வச்சுக்கோங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்லீவ் சுருக்கம் வேறு, ஃப்ரண்ட் சைடு வரக்கூடிய சுருக்கம் வேறு. நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணினதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து தெரியும் ஃப்ரண்ட் சைடில் வந்து சுருக்கம் வருதா இல்லை வந்து ஸ்லீவ் சைடு சுருக்கம் வருதா அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ எந்த இடத்துல நமக்கு சுருக்கம் வருதோ அந்த இடத்துல தான் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸ் போட்டாங்க அப்படின்னா அந்த பட்டி வந்து என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா பாதி ஜஸ்ட்டில் வந்து இருக்கும். அதாவது வந்துட்டு அந்த ஜஸ்ட்டு சேஃப்க்கு உண்டான அந்த கேப் வந்து கொடுக்காம அந்த பட்டி வந்து மேலே ஏறிட்டு வந்துடும். ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். ஏன்னா அந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் வரவே கூடாது. அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா கஸ்டமர் இன்கேஸ் எதுக்காவது கை மேலே தூக்குனாங்க அப்படின்னா ப்ளவுஸும் சேர்ந்து மேலே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம எத்தனை ப்ளவுஸ் தைச்சாலுமே வந்துட்டு நம்மளால் ஒரு கஸ்டமருக்கு வந்து ஃபிட்டிங்காக வந்து ப்ளவுஸ் தைச்சி கொடுக்கவே முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம கிராஸ் லென்த் வந்து கம்மியாக வச்சுருப்போம். இப்போ வந்துட்டு 13.5 இன்ச் வர வைக்க வேண்டிய இடத்துல நம்ம வந்து 12.5 இன்ச் 11.5 இன்ச் இந்த மாதிரி வச்சுருப்போம். அப்போ வந்துட்டு நமக்கு கப் சேஃப்க்கு உண்டான அந்த கேப் வந்து இருக்காது. அதனால் வந்து பட்டி அந்த இடத்துல வந்து சீட்டிங் ஆகிக்கும். ஸோ இதுதான் ப்ராப்ளம். அந்த மாதிரி ப்ராப்ளம் யாராவது சொன்னாங்க அப்படின்னா கிராஸ் உயரத்தை வந்து நீங்கள் அதிகமாக வைக்கணும். அதாவது நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற கிராஸ் உயரத்தை விட ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச்சு நம்ம அதிகமாக வச்சு தைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கப்பு வந்து சேக் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சேக் ஆகுது மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கீழே தொங்குன மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் சேக் ஆகுதுன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸோட உயரத்தை வந்து அதிகமாக வச்சுருப்போம். அதனால தான் வந்துட்டு நமக்கு அந்த ப்ராப்ளம் வருது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து ஒரு 1 இன்ச் வரைக்கும் வந்து நம்ம கம்மி பண்ணி தான் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா அந்த மாதிரி வச்சோம்னா மட்டும்தான் கப்பு வந்து கீழே சேக் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா கப்போட சென்டர் டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சைடில் விலகி வந்துடும். அது எதனால் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பஸ்ட்டு பாயிண்டோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கரெக்டாக வைக்காமல் இருந்திருப்போம். ரொம்ப கம்மியாக வச்சிட்டோம்னா கப் சேஃப் வந்து ரொம்ப குறுகலாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த பஸ்ட்டு பாயிண்டோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக வச்சுட்டிங்கன்னா அந்த சைடு டாட் வந்து என்ன ஆகுன்னு பார்த்துட்டிங்கன்னா சைடில் விலகிட்டு வந்துடும். அதாவது அந்த சென்டர் டாட் வந்து சைடில் விலகிட்டு வந்துடும். அதுவும் அந்த அளவுக்கு வந்து நீட்டாக இருக்காது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம நெக்கோட வித்து எடுக்கிறோம் இல்லைங்களா, நெக்கோட வித்துக்கு மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா, 2.25 இன்ச் 2.5 இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து 3/4 இன்ச் இல்லைன்னா ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டிங்கன்னா ப்ளவுஸ்க்கு வந்துட்டு அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க ஷோல்டரோட சென்டராக தான் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு நம்ம டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த பாயிண்ட் வந்து வரணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம கப் டாட் பிடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு சைடில் வந்து அந்த டாட் விலகி வந்துடும். அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் நெக்கு வித்து எங்கே மார்க் பண்ணுறோமோ அதுலேருந்து ஒரு 3/4 இன்ச் 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கப் சேஃப் வந்து அந்த இடத்துல பிடிச்சிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் சென்டரில் வந்து லைன் போட்டு காட்டுறேன்.
கப் சேஃப் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு தள்ளி போயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து அந்த சென்டரை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும். அதாவது ஷோல்டருக்கு சென்டராக நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறது எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு அந்த பக்கம் இருக்குதுன்னு பாருங்கள். நான் வந்து நெக்கோட வித்துக்கிட்டு இருந்து ஒரு 3/4 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாருங்கள். இந்த ப்ளவுஸோட சேம் மெஷர்மெண்ட்டு தான் இது. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஷோல்டர்கிட்டருந்து சென்டரில் பிடிச்சிங்க அப்படின்னா கப் சேஃப் வந்து எங்கே வரும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். அதாவது நம்ம கப் சேஃப் பிடிச்சிருக்கிறதுல இருந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே வந்து தள்ளி வருது. அந்த மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கப் சேஃப் வந்து தள்ளி போயிடும். இப்போ பாருங்கள், நான் கப் சேஃப் இழுத்து காட்டுறேன். நம்ம அந்த ஷோல்டர் தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை கழுத்து பீஸ் வச்சு அடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு நேர் வந்து இருக்குது. அதுதான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு. நீங்கள் உங்களோட எந்த அளவு ப்ளவுஸ் இருந்தாலுமே சரி எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வந்து நம்ம கழுத்து பீஸ் வச்சு அடிக்கக்கூடிய அந்த நேர் தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு அதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. அதுக்கும் தள்ளி போச்சு அப்படின்னா கப் சேஃப் வந்துட்டு விலகி வரும். இதுக்கு வந்து ரீசன் பார்த்துட்டிங்கன்னா இதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா கப்பு வந்து ஃபிட்டிங்காக இல்லை, கப்பு வந்து லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா டாட் பிடிக்கிறப்போ 1.25 இன்ச் 1.5 இன்ச்சுன்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணி பிடிப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி 1.25 இன்ச் வைக்க வேண்டிய இடத்துல 1 இன்ச் வந்து பிடிச்சிட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா சைடில் வந்து போட்டு, அதாவது 4வது டாட் வந்து பிடிச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இல்லை ஒரு 1.5 இன்ச்சு நான் வந்து டாட் வைக்கிறோம் அப்படின்னா 1.25 இன்ச் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு டாட் பிடிச்சிக்கோங்க. மீதி இருக்க ஒரு 1/2 இன்ச் வந்து பார்த்துட்டிங்கன்னா 4வது டாட் வந்து பிடிச்சிங்க அப்படின்னா கப் சேஃப் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக வந்து இருக்கும். ஸோ ஒரு சிலர் வந்துட்டு இந்த மாதிரி ப்ளவுஸ் போடுறதுக்கு வந்து விரும்புவாங்க. அவங்களுக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி தைச்சி கொடுத்தோம்னா போதும். மற்றவங்களுக்கு யாருக்கும் நம்ம இது மாதிரி தைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு சிலரெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா கப் சேஃப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் போட மாட்டாங்க. அதை வந்து ஒரு சிலர் வந்து லைக் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் 4வது டாட் போடுறீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஹூக் பட்டி சைடு நம்ம டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த டாட்டும் 4வதாக பிடிக்கக்கூடிய அந்த டாட்டும் ஒரே லைனில் தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், 3 டாட் பிடிச்சா வந்து கப் சேஃப் ஃபிட்டிங்காக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. 3 டாட் பிடிச்சா வந்து கப் சேஃப் வந்து ஃபிட்டிங்காக இருக்கும், ஆனால் ஷார்ப்பாக இருக்காது. 4 டாட் பிடிச்சிங்க அப்படின்னா கப் சேஃப் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். 3 டாட்டுக்கும் 4 டாட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்லீவ் சுருக்கம், ஃப்ரண்ட் சைடு சுருக்கம், பேக் சைடு சுருக்கம் எல்லாம் பார்த்துட்டோம். ஆம்கோல் சைடு, அதாவது அண்டர் ஆம் கிட்ட வந்துட்டு சுருக்கம் வரும் இல்லைங்களா, அந்த சுருக்கம் வந்து எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம நார்மலாக வந்துட்டு எல்லா ப்ளவுஸுக்குமே வந்துட்டு ஃப்ரண்ட்டில் டெப்த் கொடுத்து தான் கட் பண்ணுவோம். அதாவது உள்ளே தள்ளி ஒரு 1/4 இன்ச் உள்ளே தள்ளி தான் வந்து கட் பண்ணுவோம். ஒரு சில ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உள்ளே தள்ளி வந்து கட் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி ஏதாவது ப்ளவுஸ் நம்ம வந்து கட்டிங் போடுறப்ப வந்துட்டு ஆம்கோல் கிட்ட சுருக்கம் வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு 1/4 இன்ச் வந்து உள்ளே தள்ளி நம்ம மார்க் பண்ணி கட்டிங் போட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு கரெக்டாகிடும். ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்களா பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லாமல் ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே வந்துட்டு ஒரே ஈவனான மெஷர்மெண்ட்டு தான் எடுப்போம். இது வந்து லீனாக இருக்கிறவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அவங்களுக்கு மட்டும் நம்ம ஃப்ரண்ட்டில் டெப்த் கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா அந்த அண்டர் ஆர்ம் கிட்ட வர சுருக்கம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே வந்து செட் ஆகும். லீனாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இது கரெக்டாக இருக்காது, ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு பார்சியாலிட்டியுமே வந்து கிடையாது. இந்த ப்ளவுஸோட சேம் கட்டிங் தான். நான் வந்து ஆல்ரெடி இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கப் சேஃப் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து பட்டி பார்த்துட்டிங்கன்னா ஹூக் பட்டிகிட்ட வந்து அதிகமாகவும் சைடில் வந்து கம்மியாகவும் இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கஸ்டமர் வந்து ஃபஸ்ட் டைம் அளவு ப்ளவுஸ் கொடுக்குறப்போ இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணி நான் அப்படியே வந்துட்டு கட்டிங் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒரு ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக தைக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணோம்னாவே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது 100% வந்து நம்மளால் ஃபிட்டிங்காக தைச்சி கொடுக்க முடியும்.
ஷோல்டர் லூஸ் வந்தால் எங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஸ்லீவ் சுருக்கம் வந்தால் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், ஃப்ரண்ட்டு பேக்கில் வந்துட்டு சுருக்கம் வந்தால் அதை எப்படி கரெக்ட் பண்ணணும், ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நம்ம ஷோல்டர் கம்மி பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்லீவில் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயமும் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ப்ளவுஸ் தைக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு இந்த சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்ஸ், எல்லாத்துக்குமே வந்து பயன்படக்கூடியது தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.